வணக்கம் மக்களே, இது ஒரு கிவ் அவே ரிமைண்டர் வீடியோ தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு கிவ் அவே வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு ஷார்ட்ஸில் கிவ் அவே அப்படின்னு சொல்லியே இருக்கும், மேலேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் வர்ற கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் கமெண்ட் மட்டும் பண்ணவங்க வந்து குவாலிஃபைடு இல்லை. குவாலிஃபைடு ஆனவங்களுக்கு நம்ம 2 டிக் போட்டிருப்போம் அவங்க ரிப்ளை கமெண்ட்ஸில். ஸோ இப்போதைக்கு டாப் 3ல் இருக்கிறவங்க குவாலிஃபைடு தான். ஸோ பிரச்சனை இல்லை. மேபி யாராவது அவங்கள ஓவர்டேக் பண்ணி வாரீங்கன்னா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் மற்ற பேட்ஸுக்கெலாம் அரிசி போட்டிருந்தோம். பட் நம்ம பேட்டுக்கு அரிசி ஃபுட்டு வைக்கையில் இந்த 2 பேர் மட்டும் வழக்கம் போல் வெளியே வந்துட்டாங்க. இவங்களுக்கு அடுத்தாலும் நம்ம சின்ன கேட்டோடி போடுறதுக்கு ட்ரைனிங் போடுவோம். ட்ரைனிங் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மிஸ் ஆகாமல் உங்கள் அப்டேட் வரும். இன்றைக்கி அரிசி சாப்பிட மயில் மட்டும் இல்லை, புறாக்களும் நிறைய வந்துருந்துச்சு. லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் மழைங்கிறதுனால மற்ற பேட்ஸ்லாம் வரல அப்படின்னு. பட் இன்றைக்கி ஒரு 20 புறா, ஒரு 2-3 கிளி மட்டும் வந்திருந்தாங்க. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்குறோம். புதுசாக ஒரு ரெக்கவலில் வந்திருக்கு. அது கோயில் புறாவில் கிராஸ் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கோயில் புறாலே நிறைய கலர்லாம் இருக்குது, இப்போ வர வர தான் தெரியுது. அந்த நம்ம புறா 2 வெளியே ஓடி வந்துச்சு, அதுங்களும் இப்போ அந்த புறாங்களோட சேர்ந்து அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. ஓவர் கொழுப்பாயிருச்சு. பறக்க விட்டோன்னே கூட்டை திறந்தாலே வெளியே ஓடிடுது. ஸோ அதுக்கு அடுத்தால ட்ரைனிங் கண்டிப்பாக போட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்ஸுக்கு. தேங்க்யூ.